நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நிஜ நீ விழித்து எழும்பொழுது ஈகோ ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈகோக்கு நல்லா தெரியுது, நீங்க எப்பவும் சாட்சியா இருக்கீங்க. ஆழ்ந்த சாந்தமான பரமசாந்தத்திலிருந்து தான் செயல்படுறீங்க. ஈகோ உங்களை பல விதத்துல பயம், இல்ல இப்படி இப்படி நீ இருந்தீன்னா பாரு, 2 நாள்ல பிசினஸ்லாம் காணாம போயிடுது பாரு, வேலை காணாம போயிடுது பாரு, பொண்டாட்டி ஓடி போயிடுறா பாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிடுது பாரு, நீ பாரு என்ன ஆக போற பாரு அப்படின்னு அத்தனையும் காட்டும். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயம் வரும்பொழுது மட்டும் நீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. அதாவது உடனே செக்யூரிட்டிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலும் தோத்துட்டீங்க. ஏன்னா செக்யூரிட்டினே ஒண்ணு கிடையாதுங்க உலகத்துல. அதான் உண்மைங்க. மோஸ்ட் செக்யூர்ட் பிளேஸ் ஒன்னே ஒண்ணு இருக்குங்க. சுடுகாட்டுல உங்க சமாதி. இப்பவே தோண்டி படுத்து மண்ணை முடிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. பெஸ்ட் மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் சேஃப் பிளேஸ். அது தவிர உலகத்துல செக்யூரிட்டின்றது வேற எதுவும் கிடையாது. அதனால செக்யூரிட்டி சார்ந்த உடனே டெசிஷன் எடுக்கவும் போகாதீங்க, ஜம்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நடந்தா நடக்கட்டும், போனா போட்டும், அழிஞ்சு போனாதான் போட்டும், வேற என்ன பண்ண முடியும், அந்த இன்னர் டயலாகும் வச்சுக்காதீங்க. அப்படி இப்ப போனா போட்டும், அழிஞ்சாதான் அழியட்டும், திருடு போனா போட்டும், சொத்து அழிஞ்சா அழியட்டும், வேலை போனா போட்டும், என்ன பண்ண முடியும், அந்த முடிவு எடுத்தீங்கன்னா, அந்த இன்னர் டயலாக் வச்சுக்கிட்டீங்கன்னா நெகட்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றீங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதையும் பண்ணாதீங்க. ஃபியருக்கு ரியாக்ட் பண்றதையும் பண்ணாதீங்க. சாட்சியா பாத்தீங்கன்னா ஃபியர் போகஸ்னு தானாவே கீழே விழுந்துருங்க. குழந்தைங்க டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒழுங்கா உட்காந்துரும். இந்த ஜென்டில் பேரண்டிங்ன்ற ஒரு பெரிய தொட்டப்பகட்டையை எடுத்துட்டு வந்து அடுத்த தலைமுறையே நாசமாக்குனீங்க. இந்த ஜென்டில் பேரண்டிங்ன்றதே உங்க பையன் உங்களை அடிக்கும் போதுதான் ஃபெயிலியர்ன்றது புரியும். ஜென்டில் பேரண்டிங்ன்றதே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இழைக்கும் மிகப்பெரிய கொடுமை. சத்தியத்தை சத்தியமா டீல் பண்ண ஆரம்பிங்க. குழந்தைகளை மெச்சூரிட்டியோட டீல் பண்ணீங்கன்னா, நீங்க மெச்சூரிட்டியோட தான் டீல் பண்ண போறீங்கன்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சு அதுவும் மெச்சூர்டா லைஃப் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும்.